சற்றுமுன் மிக முக்கியமான தகவல் மக்களே. ஏவா வேலு வீட்ல ஆல்ரெடி அமலாக்கத்துறையினர், விஜிலன்ஸ் இப்படி எல்லாரும் போயிட்டு அவர் பண்ண நெறைய ஊழல் சம்பந்தமா அவர விசாரிச்சாங்க. அவர் வீட்ல சோதனை பண்ணப்பட்டுச்சு. ஆனா அவர்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அவரு எல்லாத்தையுமே கரெக்ட்டா வச்சிருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட இருந்து அமலாக்கத்துறையினர் எந்த ஒரு பணத்தையும் பறிமுதல் பண்ணல. அவர் மேல போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே பொய்யான வழக்குகள் தான் அப்படின்னு இதற்கு முன்னாடி சொன்னாங்க. அதனால ஏவாவேலு மேல தவறே இல்லைன்னு அவங்க சைடுல இருந்து நிரூபிச்சாங்க. ஆனா இப்போ ஆட்சி மாற்றம் பிறகு ஏவாவேலு வீட்டுல அதிரடியா களமிறங்கி சோதனை பண்ணும்போது நிறைய திடுக்கிடும் தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ஏவாவேலு வீட்டுல ஒரு சின்னதா அவங்களுக்கு ஒரு துப்பு கிடைச்சிருக்கு. அத ஃபாலோ பண்ணி போய் அவருடைய பெரிய கரூர் கஜானாவையே இப்போ தமிழக அரசு கைப்பற்றிருக்காங்க. கரூர் அது என்ன நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். அதாவது நம்ம அமைச்சர் ஏவாவேலு ரொம்ப ரொம்ப உத்தமர் இல்லையா? அவரு நேரடியா இது வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை இதுல இருக்கும்போது எந்த ஒரு ஊழலுமே பண்ணலன்னு தான் அவர் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா இவரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏவாவேலு கரூர்ல சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பினாமிய வச்சிருக்காராம். அந்த பினாமி மூலியமா தான் ஏவாவேலு எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. அதற்கான முக்கியமான ஆதாரம், ஆவணம் எல்லாமே இப்ப சிக்கிருக்கு. சொல்லப்போனா போலீஸ் இப்போ அந்த சுரேஷனோட கைது பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட எல்லாருக்கும் இப்போ ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதாவது ஏவாவேலு அந்த சுரேஷ்ங்கிறவத்தோட பினாமியா வச்சிருக்காரு. அவரு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கம்பெனியை கரூர்ல நடத்துறாரு. அந்த கம்பெனிக்கு உள்ள அவ்வளவு சீக்கிரம் யாராலையுமே போக முடியாதாம். ஏவாவேலு அனுமதி இருந்தா மட்டும்தான் அந்த பில்டிங்குள்ளேயே போக முடியும். அந்த போனாலும் சுரேஷ பாக்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. சுரேஷ் அங்கதான் இருப்பாராம். ஆனா அவர் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா. அங்க இருக்கக்கூடிய மேனேஜர்கள், சூப்பர்வைசர்கள் அவங்களுடைய அனுமதி இல்லாம அந்த பில்டிங்குள்ள இருக்க சுரேஷ யாராலையுமே பார்க்க முடியாது. அந்த பில்டிங் முழுக்க ஒரு 10, 15 கேஷ் கவுண்டர் இருக்கான். அங்க எந்த நேரம் பார்த்தாலும் பணம் வரதும் போறதுமா இருக்குமா. அந்த பில்டிங்குள்ள கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பணக்கட்டுகள் அடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அத இவருடைய கரூர் கஜானான்னு சொல்றாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய பணம் எல்லாமே இல்லீகல் தான். அப்போ இது எல்லாமே அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ்க்கு தெரியாதா? அமலாக்கத்துறையினருக்கு தெரியாதா? விஜிலன்ஸுக்கு தெரியாதா? ஏன் யாருக்குமே தெரியாம நடத்தினாரா அப்படின்னு கேட்டோம்னா இல்லவே இல்லைங்க. இது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க தானே ஆளும் கட்சி. அவரு ஒரு அமைச்சர். அமைச்சருடைய பினாமி தானே இதை நடத்துறாரு. அதனால அத யாருமே தலையிடல. அவர் மேல இதுவரைக்கும் பல வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டாலும் அந்த வழக்குகள் மேல எந்த ஒரு விசாரணையும் யாரும் எடுக்கல. அந்த அளவுக்கு பணத்தை வைத்து எல்லாத்தையும் சரி பண்ணிருக்காங்க. சொல்லப்போனா அந்த பில்டிங்குள்ள கோடிக்கணக்குல பணம் இருக்கு. ஆனா இருந்துமே அத யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அதையும் தாண்டி ஏவாவேலுடைய எல்லாவித நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்ட், பொதுப்பணித்துறையுடைய ஊழல், நெடுஞ்சாலைத்துறை ஊழல், அந்த பணம் எல்லாமே அங்கதான் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பணம் அது இல்லாம பல அரசியல்வாதிகளுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இடமாவும் இருக்கான். இப்படி ஏவாவேலு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அடங்கிய ஒரு கோட்டை கஜானா கரூர் சம்பவம். அந்த கரூர் சுரேஷ் அவரை இன்னைக்கு போலீசார்கள் அதிரடியா தட்டி தூக்கியிருக்காங்க. அவர் மூலியமா தான் இப்போ எல்லா தகவலும் அமலாக்கத்துறையினருக்கு கிடைச்சிருக்கு. அதனால இதுவரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப உத்தமர், நான் எந்த ஊழலுமே பண்ணல, திமுக என்னைக்குமே ஊழல் பண்ணாது அப்படின்னு சொல்லி சுற்றி திரிந்த ஏவாவேலுவும் அவருக்கு இன்னும் துணையா இருக்கக்கூடிய பல முக்கியமான அமைச்சர்களும், எம்எல்ஏக்களும், திமுக பெருந்தலைகளும் அடுத்தடுத்து தமிழக அரசுடைய இந்த நேர்மையான கைதாகி சிறையில் அடைக்கப்படவும், அவங்கள்ட்ட இருந்து லஞ்சமா பெறப்பட்ட, ஊழல் பண்ணப்பட்ட அனைத்து சொத்துக்களும் மீட்டெடுக்கப்பட்டு தமிழக மக்களுக்கு மீண்டும் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவலும் சற்று முன் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே இது நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.